ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இருக்கோம். ஒரு ஹில் ஸ்டேஷன், பிரின்சஸ் ஆஃப் ஹில்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொடைக்கானலில் நம்ம ஸ்டே பண்ணியிருக்க இடம் ஸ்டெர்லிங் கோடை லேக். இது ஒரு லக்ஸரி ரெசார்ட், 4 ஸ்டார் ரெசார்ட். ஸோ இந்த ரெசார்ட்டில் தான் நாம் இன்றைக்கி ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த ரெசார்ட் பற்றின ஒரு ஃபுல் வியூவை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இந்தியா ஃபுல்லாக எந்த ஸ்டெர்லிங்கில் நீங்கள் புக்கிங் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் புக்கிங்ஸை பண்ணிக்கலாம். ஆன்லைன் ப்ரைஸை விட இவங்ககிட்ட கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். அண்ட் இப்போ நம்ம தங்கியிருக்க இந்த கோடை லேக் வந்து கொடைக்கானல் டவுன்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. ஸோ இந்த கோடை லேக்கில் மொத்தம் 201 ரூம்ஸ் இருக்குது. ஸோ கார் பார்க்கிங் உள்ளே கிடையாது, வெளியில் தான். பட் இட்ஸ் அல்டிமேட்லி சேஃப் கைஸ், யூ நீட் நாட் வரி ஆன் தேட். இப்போ தான் நம்ம கார்லேருந்து அதே உள்ள ஸ்டெர்லிங் லேக் ரெசார்ட்குள்ளே என்டர் ஆகிறோம். வெளியில் வந்து நம்மளை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் நம்ம லக்கேஜஸ்லாம் வாங்கிக்கிட்டாங்க. ஆக்சுவலி அங்கே வந்து செக்இன் டைம் வந்து ஆக்சுவலி 12 o'clock தான். பட் நாங்கள் ஒரு 7:30க்கே வந்துட்டோம். ஆக்சுவலி 5:30 ட்ரெயினில் வந்ததால் நாங்கள் 7:30க்கே ஸ்டெர்லிங்குள்ளே வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த லேக் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் அந்த கொடைக்கானல் லேக். ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. பட் எனிவே லேக் வியூங்கிறதால லேக்குன்னு பேர் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு இந்த செக்இன் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். பிகாஸ் ஏர்லி செக்இன் கேட்டிருந்தோம். 10 o'clock தான் ஏர்லி செக்இன் தருவாங்க. பட் எங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமே கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 8 வரைக்கும் கொஞ்சம் ரிசப்ஷனில் வெயிட் பண்ணிவிட்டு, இங்கேயே வந்து ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் இருக்குது. யூ நீட் நாட் வரி ஆன் தேட். லைக் சீக்கிரம் வந்துட்டிங்கன்னா இங்கேயே ரெஸ்ட் ரூம் இருக்குது, வெயிட்டிங் ஏரியா இருக்குது. அண்ட் ஏர்லி செக்இன் பண்ணுறீங்கன்னா முன்னாடியே என்கொயர் பண்ணிவிடுங்க. பிகாஸ் இட் இஸ் சப்ஜெக்ட் டு ரூம் அவைலபிலிட்டி. அதனால் எங்களுக்கு சீக்கிரம் கிடச்சிருச்சிரும். ஸோ மீன்வேல் நாங்கள் வந்து இந்த ரிசப்ஷன் ஏரியாவில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் நாங்கள் மார்னிங் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து 7:30லேருந்து ஓப்பன். இதான் அந்த பிரேக்ஃபாஸ்ட் மெனு. பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. தனியாக வாங்கினீங்கன்னு சொன்னால் புஃபேவும் இருக்குது. இங்கே புஃபே வந்துட்டு கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. எங்களோட சூட்டில் வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரி இல்லை. ஸோ அதனால் நாங்கள் தனியாக வாங்குற மாதிரி இருந்தது. ஸோ சாப்பிட்டுட்டு இப்போ ஒரு வாக் மாதிரி போனோம் இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு. தனித்தனி காட்டேஜஸாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடில் இது ஒரு தனி காட்டேஜ். ஸோ இந்த மாதிரி. அண்ட் இப்போ நீங்கள் லெஃப்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்காக ஒரு இது செட் பண்ணியிருக்காங்க கார்னர். ஈவினிங் வந்து அது ஓப்பன்லெஸ் இருக்கும்னு சொன்னாங்க 1 hourக்கு. ஸோ அங்கே டீ, காஃபி, பன், போண்டாலாம் இது பண்ணுறாங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சைல்ட் ப்ளே ஏரியா இங்கே. ஸோ ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ரெஃப்ரெஷ்மெண்ட் அண்ட் ப்ளே ஏரியாவுக்கு. ஸ்டெர்லிங் வந்து கொடைக்கானலில் 2 இருக்குது. ஒன்று வந்து ஸ்டெர்லிங் கோடை லேக், ஒன்று ஸ்டெர்லிங் கோடை வேலி ஒன்று. ஸோ நிறைய பேர் வந்து யூடியூப்பில் ஸ்டெர்லிங் கோடை வேலிக்கு தான் வந்து வீடியோஸ் போட்டிருந்தாங்க. நாங்கள் லேக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமே அப்படி சொல்லி ஸ்டெர்லிங் கோடை லேக்கில் வந்து புக் பண்ணோம். இங்கே வந்து ஒரு ஹெர்பல் கார்டன் இருக்குது. உள்ள என்ன இருக்குது பார்ப்போம். ரோஸ்மேரி, அந்த இது பேர் வந்து ரோஸ்மேரியாம்ப்பா. அதான் அந்த ஹர்ப் ஒன்று, ரோஸ்மேரி ஆயில்னு ஒன்று இருந்தது. நான் ஒரு டைம் வாங்கினேன். ஓ, இன்சுலின் இஸ் க்யூர் ஃபார் டயபெட்டிஸ். அது ஒரு பிளான்ட்டாம். இதுதான் இன்சுலின் பிளான்ட். அப்போ இந்த பிளான்ட் என்ன இத்தனை பிளான்ட் இருக்குது இன்சுலின் ஒரே ஒரு பேரில்? இதுதான் அப்போ அநேகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சபா, இப்போவே கண்ணை கட்டுது. சரி வாங்க இப்போ ஸ்டெர்லிங் ஒரு ரவுண்ட் அடிச்சிருவோம். அங்கே பார்த்தீங்களா லேக் தெரியுது. தூரத்தில் ஒரு வாட்டர் கொஞ்சமாக தெரியுதுல்ல, அதான் லேக். ஏன் தம்பி, ஏன் அங்கேயும் எங்கேயும் உலாத்துறீங்க? இல்ல இனியும் ஊருக்கு போகணுமா வேணாமான்னு யோசனை பண்ணி பார்த்தேன். அப்படிதான் இருக்கு. இங்கே செட்டில் ஆகிடலாம் போல இருக்கு. சீக்கிரம் எடுக்கிறானா பாருங்க. அட இருப்பா, இதுதான் நம்ம கார்டு. ஸோ இந்த கார்டை இப்படி இங்கே வச்சா தான் டோர் ஓப்பன் ஆகும். வாவ், யாருக்குமே தெரியாது. அட அப்புறம் இது வந்து இங்கே சொருகுனா லைட் எரியும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் எக்ஸிட் பிளான் இருக்குது. வெல் அண்ட் குட். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது. கிச்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் அவன், கீழே வாட்டர் பாட்டில்ஸ் அண்ட் காஃபி பவுடர், டீ பவுடர், சுகர், மில்க் பவுடர், கெட்டில் அண்ட் கீழே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. இது எதுக்கு இருக்குன்னு அதுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. சரி அப்படியே உள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டெப்ஸ் வந்து மேலே பெட்ரூமுக்கு போகுது. கீழே ஒரு ஹால் இருக்குது. ஸோ ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் வந்து ஒரு வாஷ்ரூம் மட்டும் தனியாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒன்லி வாஷ்ரூம். அண்ட் ஹாலுக்குள்ளே போயிடலாம். ஒரு செகண்ட் அப்படியே பேக் வந்தீங்கன்னா
இது அந்த 24ல் வர கிளாக் மாதிரி இருக்குல்ல, சூர்யா நடிச்சாரு அந்த படம். ஆமாம், நல்லா இருக்குல்ல ஹேங்கிங் கிளாக். ஆனால் ஓடலை, எக்ஸ்பெக்டட். ஸோ இங்கே ஒரு விண்டோ இருக்குது, வியூ நல்லா இருக்குது. ஒரு டைனிங் ஏரியா, நீங்கள் இன் ரூம் டைனிங் பண்ணுறீங்கன்னா இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். அண்ட் ஒரு ஆனால் இப்போ கோவிட்னால இன்ரூம் டைனிங் சர்வீசஸ் வந்து ஆப்ஷன் இல்லை. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து அங்கே ஒரு ஸ்பா மாதிரி இருக்குது, அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஃபுல் பாடி மசாஜ், லெக் மசாஜ், இந்த மசாஜ், அந்த மசாஜ், பாஸ் பண்ணி எவ்வளோ ரேட்டுன்னு வேணால் பார்த்துக்கோங்க. ஃபுட் மசாஜ், ஃபேஷியல் அதெல்லாமும் இருக்குது. என்ன ஃபீலிங்கா? அப்புறம் இங்கே ஒரு ஃபோன் இருக்குது, நீங்கள் ரிசப்ஷன் இல்லை ட்ராவல் டெஸ்க் கால் பண்ணி ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஈஸி சேர் தான் வந்து கிரிஷ்க்கு ரொம்ப பிடிச்சது, இழிஞ்சிக்கவே இல்லை. பட்டி கருப்பட்டியே பாசமுள்ள ரோசாவே, இப்படி தாங்க இவனே காமெடி பண்ணி சிரிச்சுப்பான். ப்ளீஸ் இக்னோர். அப்புறம் இங்கே ஒரு விண்டோ இருக்குது, வெளிச்சம் நல்லா வரத்துக்கு. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி இருக்குது. ஸோ ஹாலில் ஒரு டிவி, தட் இஸ் லிவிங் ரூமில் ஒரு டிவி, அண்ட் மேலே ஒரு டிவி இருக்குது. ஸோ இப்போ மேலே போய் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? அண்ட் இவங்க டெக்கரேஷன்ஸ் கூட எனக்கு பிடிச்சிருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி இந்த இது என்ன சொல்லுவாங்கப்பா, எனக்கு தெரியலன்னு நான் அமைதியாக இருக்கேன், அப்படியே கம்மிடுறான்னு இருக்கேன். சரி வாங்க மேலே போயிடுவோம். ஷூராக் வைக்கிறதுக்கு இருக்கு அந்த சைட். ஆமாம் கரெக்டு. ஸோ படிக்கட்டு வழியாக மேலே போனால் இதுதான் பெட்ரூம். மேலேயும் சரி கீழேயும் சரி லைட்டிங் ரொம்பவே நல்லா இருந்ததுல்ல? ஆமாப்பா, சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுதான் நம்ம பெட்டு. அண்ட் இங்கே ஒரு வார்ட்ரோப் இருக்குது. அண்ட் இங்கே இந்த ஃப்ளோரலுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி இருக்குது. ஓப்பன் பண்ணி காட்டவா? பார்த்தீங்களா, எதிர்த்த காட்டேஜில் தெரியுது. ஸோ இந்த டோரை ஓப்பன் பண்ணி வெளியில் போய் எப்படி இருக்குன்னு பார்த்துலாமா? மினி பால்கனி நைட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எஸ், யூ கேன் ஸ்டார் கேஸ். அண்ட் என்ன ஸ்டார் தான் இல்லை, ஒரே மூட்டமாக இருந்துச்சு, செம குளிர். ஸோ 2 சேர் வச்சுருக்குறாங்க உட்கார்றதுக்கு. ஒரு குட்டி பால்கனி நல்லாயிருக்கு. ஸோ இங்கேயும் அதே மாதிரி டிசைனர் இதெல்லாம் வச்சுருக்காங்கல்ல. ஒரு பெரிய வார்ட்ரோப் இருக்குது. வார்ட்ரோப் நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. கீழே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா குவில்ட் வச்சுருக்காங்க. அந்த எக்ஸ்ட்ரா குவில்ட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ட்ரெஸ்ஸிங் ஏரியா. ஸோ யூ ஹாவ் அ மிரர் ஹியர். அண்ட் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி இருக்குது. அதுக்கு கீழே வந்து ஒரு ஹீட்டர் இருக்குது. ரொம்ப குளிராக இருந்தால் இதை நீங்கள் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ரூமை வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அண்ட் இது வந்து ஹேர் ட்ரையர் கேட்டோம் ஆன் ரெக்வெஸ்ட், ஸோ ப்ரொவைட் பண்ணாங்க. அண்ட் ரைட் சைடில் வாஷ்ரூம் இருக்குது. இது வந்து ஒரு நைட் லேம்ப் ஸ்விட்ச். அண்ட் இன்னொரு ஸ்விட்ச் வந்து கேசர் ஸ்விட்ச். ஸோ கேசர் 20 minutes முன்னாடி ஆன் பண்ண சொல்லியிருந்தாங்க. அண்ட் உள்ளே போனீங்கன்னா ஒரு வாஷ் பேசின், க்ளாசட், அண்ட் இது வந்து பாத்திங் ஏரியா. இங்கே வந்து ஹேண்ட் வாஷ், ஃபேஸ் வாஷ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோதான் வாஷ்ரூம். நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம்? ஸோ இப்போ நம்ம டின்னர் சாப்பிட போகிறோம். நாங்கள் ஒரு பேக்கேஜ் மாதிரி எடுத்திருந்தோம். ஸோ இதான் அந்த டைனிங் ஹால் வந்துட்டோம். டின்னர் அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு புஃபே. இங்கே ரூம் நம்பர் சொல்லியாச்சு. தெய்வம் இருப்பது எங்கே, அது எங்கே, வேறெங்கே? இங்கே நான்வெஜ் ஸ்டார்டர்ஸ் இருந்தது, சிக்கன் எல்லாமே. அண்ட் இங்கே சூப், இப்போ லெமன் கொரியாண்டர் சூப். அண்ட் தட்டு எடுத்தாச்சு. ஸ்டார்டர்ஸில் வந்து வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் ஃப்ரை அண்ட் ரைஸ் அண்ட் சிக்கன் ஃபார் ஹர். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பஃபே தான், நம்மளே போய் எடுத்துக்க வேண்டியதுதான். ஊர்கா, அப்பளம், லைவ் கவுண்டரில் வந்து நிறைய இருக்குது. லைக் பட்டர் நான், ரொட்டி. அது நீங்கள் பிளேஸில் போயிட்டு என்ன வேணுமோ அது ஆர்டர் பண்ணிக்கலாம். லைவ் கவுண்டர் தோசை, நான் எல்லாமே கொடுத்துருவாங்க. அண்ட் பல பேருக்கு முக்கியமான விஷயம் வந்து இங்கே இருக்குது சரக்கு. ஸோ வேணா வாங்கி குடிச்சிக்கோங்க. அது ரேட்டெல்லாம் எங்களுக்கு தெரியலப்பா, அங்கே வந்து கேட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், டின்னர் முடிச்சாச்சு. அண்ட் டின்னர் முடிஞ்சு கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே காலையில் ஆயிடுச்சு. ஸோ ஒரே கூட்டம், குளிக்கல 2 பேரும் சாப்பிட இருக்கும். யா, போண்டா, இட்லி, தோசை, வடை, தோசை நல்லா இருந்துச்சு. ஃபுட்டு ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. ஆமாம், நாட் that worthy for the money. ரொம்ப எதிர்பார்க்க முடியாது, நிறைய ஐட்டம்ஸ் இருக்கிறதுனால. தோசை எப்பயுமே ஆர்டர் பண்ணோம், நல்லா இருந்துச்சு. அண்ட் இப்போ நாங்கள் பிரெட் டோஸ்ட் பண்ணுறோம். டோஸ்டர் ஒர்க் ஆகலை. சரி கேட்டு பார்த்தோம், உள்ள மட்டும் ஹார்ட் ஆச்சு.
அண்ட் இந்த மிக்ஸ் ஃப்ரூட்ஸ் ஜூஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ யா, பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சாச்சு ஆல்மோஸ்ட். அவ்வளோ காசு கொடுக்குறோமே. அண்ட் இப்போ ஒரு டைம் லேப்ஸ் போட்டிருக்கோம். ஏன்னா ஒரு விஷயத்த சொல்லதான், அது என்னென்னா நாங்கள் போனப்போ ஆக்சுவலி ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. எங்கள் ரூம் வந்து சரியா இல்லை. ஸோ லைக் சம் வாஷ்ரூம் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. பட் சொன்னோடனே வந்து அவங்க மாற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் எதாவது இருந்துச்சுன்னா உடனே கேட்டு மாற்றிக்கோங்க. கண்டிப்பாக அவங்க வந்து கஸ்டமர் சர்வீஸ் வந்து ஒழுங்காகவே பண்ணுறாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் அதை கேட்டு கரெக்டாக வாங்கிட்டோம்னா நமக்கு வேறு ரூம் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நைட் நம்ம எங்கே போகிறோம்னா, நாங்கள் ஒரு ஆக்டிவிட்டிஸ் இது சொன்னோம்ல, ஸோ அந்த ஸ்பேஸ் தான் போகிறோம். ஸ்டெர்லிங்கோட வந்து ஆக்டிவிட்டி சென்டர் ரிசப்ஷனுக்கு கீழே இருக்குது. ஸோ உள்ளே பார்த்த உடனே சில ஆக்டிவிட்டீஸ்லாம் சார்ஜபிள் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் சும்மா ஒரு ரவுண்ட் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதெல்லாம் தான் ஆக்டிவிட்டீஸ், சும்மா ஜஸ்ட் போர்ட் டிஸ்பிளே போர்டில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் மட்டும் இல்லாமல் யோகா அந்த மாதிரி வேறு ஏதாவது ஈவெண்ட்ஸ்லாம் நடக்குதுன்னா அதை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்ட்ரன்ஸில் ஒரு டேபிள் டென்னிஸ் போர்டு வச்சுருக்காங்க. லெஃப்டில் வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. அண்ட் அங்கே நீங்கள் கிட்ஸ் விளையாட விட்டுக்கலாம் கிட்ஸோட வந்தீங்கன்னா. ஸோ வீடியோ கேம்ஸ், போர்ட் கேம்ஸ், கேரம் போர்ட், செஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு ஃப்ரீ ஆக்டிவிட்டீஸ். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஏர் ஹாக்கி இது, அதுக்கப்புறம் இங்கே பூல், அது எல்லாமே வந்து பில்லியர்ட்ஸ் பூல். ஸோ ரெண்டும் வந்து டேபிள் எல்லாமே வந்து சார்ஜபிள். பெர் ஹாருக்கு இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஏர் ஹாக்கி வாய் கொளுருது. அந்த ஏர் ஹாக்கி வந்து நாங்கள் விளையாடணும். 5 minutesக்கு எவ்வளோ கொடுத்தோம்? 60 rupees. நல்லா இருந்துச்சு. ஆனால் 5 minutes இதுதான் அந்த கேம். ரொம்ப நல்லா போச்சு. எப்படி விளையாடணும்லாம் தெரியாது. சரி இங்கேயோ பார்த்துருக்கோன்னு சொல்லிட்டு 2 பேரும் விளையாடணும். நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே சைக்கிள் இருக்குது. கொடைக்கானலில் ஒரு பாப்புலர் விஷயம் வந்து சைக்கிள் பண்ணுறது, சைக்கிளிங், அந்த கொடை லேக் சுற்றி. ஸோ இங்கே நீங்கள் ரெண்ட் எடுத்துக்கலாம். பெர் ஹாருக்கு 60 rupees நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ரெண்ட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக லேக் சுற்றி பார்க்கலாம். நாங்கள் நைட் எடுக்கல, பிகாஸ் அங்கே பைசன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்னிங் சைன்ஸ் இருந்தது. அதனால நாங்கள் நைட்டு வந்து சைக்கிளிங் வேண்டான்னு விட்டுட்டோம். மார்னிங் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான் மக்களே, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நாங்கள் கொடைக்கானலில் நிறைய அட்வென்ச்சரஸ் திங்ஸ்லாம் பண்ணோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டே டியூன்ட். யா, ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் கிரிஷ் அண்ட் ரீஷ். பாய்.